காவல்துறை வாங்க பின்னாடி வந்துடுங்க. பின்னாடி கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் பின்னாடி போங்க, பின்னாடி வாங்க. எல்லாரும் மாஸ்க் போடுங்க, மாஸ்க் போடுங்க, தயவுசெய்து எல்லாரும் மாஸ்க் போடுங்க. தலைவர் வந்து நேற்றே வந்து முகநூலில் சொல்லியிருக்கிறாரு மாஸ்க் போடணும்னு. தயவுசெய்து எல்லாரும் மாஸ்க் போடுங்க. தலைவர் சொல்ல பின்னாடி போங்க, பின்னாடி போ, பின்னாடி போங்க. இந்த வருஷத்துக்கு கொஞ்சம் வெளியே போவோம். ஒரு கேமராமேன் இப்படி வர சொல்லு, இப்படி வாங்க, வாங்க, இப்படி கை சைடு வாங்க. தொண்டர்படை வந்து தொண்டர்படை பாதுகாப்பா இருக்கும். மாஸ்க் போடுங்க, எல்லாரும் மாஸ்க் போடுங்க. தயவுசெய்து தோழர்கள்லாம் மேடையில் வந்தா எல்லாரையும் பார்ப்பாரு. கண்டிப்பாக மாஸ்க் அணியும்படி கேட்டுக்கொள்கிறோம். பின்னாடி போங்க, நம்ம கட்சி தோழர்கள்லாம் பின்னாடி போங்க. இடம் இருக்குதுல பின்னாடி போங்க, பின்னாடி போ. பேக் போங்க, தம்பி பின்னாடி போங்க. பத்திரிகையாளர்கள் மேல போங்க. உட்காந்துக்கிறாங்க, அதெல்லாம் மறைக்காதுப்பா. கைச்சல் பின்னாடி போங்கப்பா. லேடிஸ் எல்லாம் உட்காந்துக்கிறாங்க, கொஞ்சம் பின்னாடி போங்க. அந்தோனி பேப்பர்லாம் கூப்பிடு, ஸ்பீக்கர் நினைக்குது, எல்லாரும் மாஸ்க் போடு, மாஸ்க் போடு. பத்திரிகை துறை தோழர்கள்லாம் மேடை மேலே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸ்டேஜ் மேல எல்லாம் கீழே இருக்கு, தயவுசெய்து எல்லாம் கீழே இருக்கு. தோழர்கள்லாம் தயவுசெய்து ஒத்தாட்டு இறங்குங்க. தலைவர் மட்டும் தான் மேலே, எல்லாம் கீழே போகலாம். பாசா பத்திரிகையாளர் மட்டும் ஸ்டேஜ் மேல வந்தோம். மீதி நம்ம கட்சிக்காரர்கள் கீழே போங்க, தயவுசெய்து கீழே வாங்க. இறங்க, கீழே வா, இறங்க. அண்ணன் திருமாவளவன் அவர் தமிழகத்தின் தலைவர். அண்ணன் திருமாவளவன்
மேடையில் இருக்கக்கூடிய தோழர்கள் அனைவரும் கீழே இருக்கவும். பத்திரிகையாளர்கள் மட்டும் மேலே இருக்கணும். ஏறிக்கணும் பாருங்க. மேல இருக்குல்ல பின்னாடி கொஞ்சம் போலீஸ் அடிக்கா அந்த போலீஸ் என்ன சொல்றா வீர வணக்கம் 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 புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு மோடி அரசு மத்திய
மோடி அரசு மோடி அரசு மோடி அரசு பாஜக அரசு மோடி அரசு மனிதர் அரசு சித்தரிக்காதே போராடும் விவசாயிகளை தீவிரவாதிகளாக சித்தரிக்காதே பிஜேபி அரசு RSS அரசு பிஜேபி அரசு மனிதர் அரசு ஒடுக்காதே உரிமைக்காய் போராடும் விவசாயிகளை ஒடுக்காதே கைகோர்ப்போம் விவசாயத்தை பாதுகாக்க விவசாயிகளோடு கைகோர்ப்போம் பாதுகாப்போம் விவசாய தொழிலை பாதுகாப்போம் விவசாயிகளை பாதுகாப்போம் வெல்லட்டும் விவசாயத்தை காக்கும் ஜனநாயகத்தை மீட்கும் விவசாயிகளின் போராட்டம் விவசாயிகளின் புரட்சி வெல்லட்டும் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு கர்ம வீரர் காமராஜருக்கு கண்ணிய தலைவர் காகிதம் நிலத்துக்கு வீர வணக்கம் நீங்களே சண்டை போடுங்க கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக 3 வேளாண் சட்டங்களை பெரும்பான்மை சட்டங்களையும் சட்ட மசோதாவையும் எதிர்த்து கடந்த செப்டம்பரிலிருந்து விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு
தற்போது போராட்டம் உச்சத்தை எட்டியிருக்கிறது. பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த விவசாயிகள் லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் புதுதில்லியில் ஒத்திகையிட்டிருக்கிறார்கள். குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் என குடும்பத்தோடு பல லட்சம் பேர் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காக, இந்தியா முழுவதும் உள்ள விவசாயிகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் மோடி அரசு தன்னுடைய பிடிவாதத்தில் இருந்து இன்னும் பின்வாங்கவில்லை. ஆனாலும் தங்கள் கோரிக்கை நிறைவேறுகிற வரையில் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்று விவசாயிகளின் போராட்டங்கள் தொடர்கின்றன. வருகிற 14ஆம் தேதி பிஜேபி அலுவலகங்களின் முன்னால் போராட்டம் நடத்துவதற்கு ஜெய்ப்பூர் டெல்லி நெடுஞ்சாலையை மறித்து புதுதில்லிக்கு வருவதை தடுப்போம் என்றும் போராட்டக் குழுவினர் அறிவித்திருக்கிறார்கள். விவசாயிகளின் இந்த போராட்டத்தை ஆதரிக்கும் வகையிலும் மோடி அரசு நிறைவேற்றியுள்ள இந்த வேளாண் சட்டங்களை முழுமையாக திரும்பப் பெற வலியுறுத்துகிற வகையிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்று தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன. வேலூரிலே நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளின் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நானும் கலந்து கொண்டு எமது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறோம். மோடி அரசு ஒருபுறம் சனாதனத்தை நிலைநாட்டுவதற்கு மதவெறி அரசியலை இங்கே திணிக்கிறது, இன்னொருபுறம் கார்ப்பரேட்டுகளுக்கும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் ஏவல் வேலை செய்யக்கூடிய வகையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் மக்கள் விரோத அரசாக மோடி அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது. பெரும்பான்மை சமூகமான இந்து மக்களின் கட்சி என்று சொல்லிக் கொள்கிற இவர்கள் விவசாய பெருங்குடி மக்களாக இருக்கிற பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலாவது இந்து சமூகத்தை சார்ந்த அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். மோடி அரசு ஒரு இந்து விரோத அரசு, உழைக்கும் மக்கள் விரோத அரசு, விவசாயிகள் விரோத அரசு என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது. உடனடியாக நிபந்தனையின்றி இந்த 3 சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று அது கூட்டணி அரசியலுக்காக அவர் பேசுகிற பசப்பு மொழி, மக்களை ஏமாற்றுகிற ஒரு கூற்று. ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையே பாதிக்கும் சட்டங்கள் தான் இந்த 3 வேளாண் சட்டங்கள். அது எஸ்சி/எஸ்டி மாணவர்களுக்கு மட்டுமல்ல, ஓபிசி மாணவர்களையும் பாதிக்கும், மைனாரிட்டிஸ் வகுப்பை சார்ந்த மாணவர்களையும் பாதிக்கும். ஆனால் தமிழக அரசு அதை பொருட்படுத்தவில்லை. மோடி அரசு திட்டமிட்டு அந்த நிதியை குறைத்திருக்கிறது. 60 விழுக்காடு அளவில் நிதியை வழங்கி வந்த மத்திய அரசு அல்லது நம்முடைய டெல்லி அரசு மோடியின் ஆட்சி அதிகாரத்தில் சிக்கிய பிறகு அந்த நிதியை வெகுவாக குறைத்து விட்டார்கள். இப்போது 10% குறைத்து விட்டார்கள். இதனால் மாநில அரசுகள் இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை வழங்குவதில் தயக்கம் காட்டுகின்றன. குறிப்பாக தமிழக அரசு மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாணவ செல்வங்களின் எதிர்காலத்தையே பாழாக்கக்கூடிய வகையில் கல்வி உதவித்தொகை திட்டத்தை நிறுத்தும் நிலையே இருக்கிறார். இது மிகவும் ஆபத்தாகும். வானவில் மையம் நடத்துகிற பண்பாட்டு கலைஞர்களோட இப்போ பிரதமர் ரஜினிகாந்த் கலைஞர் கட்சி தொடங்கி ஒரு அரசு அவங்களுக்குள்ள இருக்கிற உறவை காட்டுகிறது. எந்த அளவுக்கு அவர்கள் நெருக்கமாகவும் உறவாகவும் இருக்கிறார்கள் என்பதை கூட்டணிக்கான அடித்தளமாக எடுத்துக்கிட்டா எப்படி சொல்லுங்க? கட்சி தொடங்க தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகளை தவிர பொதுவான திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளும்
ஒன்றுக்கொன்று விமர்சித்துக் கொள்வது என்பது அரசியல் அடிப்படையிலான விமர்சனங்களாக இருக்க வேண்டும். அதுதான் எல்லோரும் எதிர்பார்க்கிற ஒன்று. ஆனால் அண்மையிலே மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விவாதம் நடத்துவதற்கு அழைப்பு விடுத்த ராஜா அவர்களுக்கு பதில் சொல்லுகிற வகையில் அவர் சொன்ன கருத்து அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. மிகவும் பொறுப்பு வாய்ந்த பதவியில் இருக்கக்கூடிய அவர் ராஜா அவர்களை பார்த்து என்னோடு விவாதிக்க அவருக்கு எந்த தகுதியும் இல்லை, அவர் என்ன பெரிய ஆளா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதற்கு என்ன பொருள் என்று விளங்கவில்லை. இது அவருடைய தகுதியை கேள்விக்குள்ளாக்குகிறது. இது வேதனைக்குரியது. தமிழக அரசியல் கட்சிகளில் பொதுவான தமிழகத்தை சாதி வெறியர்களும் மதவெறியர்களும் நாசப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். பொது பிரச்சனைகளுக்காக போராடக்கூடிய உணர்வு மங்கி போயிருக்கிறது. மொழிக்காக, இனத்திற்காக, இப்படிப்பட்ட கொள்கைகளுக்காக போராடி கொண்டிருந்த தமிழகம் இப்போது சாதிக்காக, மதத்துக்காகத்தான் நீதிக்கு வருவோம் என்கிற நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய பின்னடைவு என்றுதான் நான் கருதுகிறேன். சாதி வெறியர்களும் மதவெறியர்களும் அதிகார வலிமை பெற்றால் இன்னும் மோசமாக தமிழகம் வாழ்வெட்டு போகும். இது ஒரு சாதி. விவசாயிகள் பாதிப்பு ஆய்வு பண்ணாங்க. அந்த நிதி ஒதுக்கீடு போதுமாக இருக்குங்களா? நீங்கள் ஏதாவது சார்ஜ் பண்ணிருக்கீங்க? கடலூர், விழுப்புரம் மாவட்டங்கள் கடுமையாக இந்த புயலால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை சார்ந்த சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி, புவனகிரி, காட்டுமன்னார்குடி தொகுதி வடிகால் பகுதி என்பதால் மிக மோசமான பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. அரசு வழக்கம் போல மெத்தனமாக இருக்கிறது. ஒதுக்கியுள்ள நிதி போதாமை காட்டுகிறது. ஆகவே கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். போர்க்கால அடிப்படையில் நிவாரண பணிகளை மேற்கொள்ள வேண்டும். காலம் தாழ்த்தாமல் அவர்களுக்கு இந்த உதவிகள் கிடைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தடையை மீறி பாராளுமன்றத்துக்கு அடிக்கணும். மாஸ்க் போடு. எல்லாருமே வயிறு வரல. விவசாய மக்களுக்கும் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் எதிராக கொண்டு வந்திருக்கிற வேளாண் சட்டங்கள் மூன்றையும் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. இன்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறோம். 15 நாட்களுக்கு மேலாக விவசாயிகள் புதுதில்லியிலே கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் முற்றுகை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அரசு பிடிவாதம் செய்யாமல் இந்த 3 சட்டங்களையும் திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். கட்சியின் முன்னணி சந்திபோஸ் அவர்கள் அங்கே காரணமாக இருக்கிறார். அவருக்கு அனைவரும் ஒரு நிமிடம் அமைதி காத்து அரவணைப்பு சொல்வோம். அகவலைகள் செலுத்துறாங்க. இறங்கி நேரம் இல்லைங்க.
மறைந்த தம்பி கட்சியின் மூத்த தோழர் தொடக்க காலத்தில் இந்த இயக்கத்தை தன்னை இணைத்துக் கொண்ட முன்னோடி சன்னி போஸ் என்ற இனமுதவன் அவர்களுக்கு ஒரு நிமிடம் அமைதி காத்து அகவணக்கம் செலுத்துவோம். வீர வணக்கம் 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 கட்சியின் முன்னோடி மூத்த பொறுப்பாளர் சன்னி போஸ் அவர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் இன முதல்வன் அவர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் வேலூர் மாநகரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மக்கள் விரோத வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அமைப்பு செயலாளர் நீல சந்திரகுமார் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் இளங்கோ அவர்களே, முன்னிலை வகித்து இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ரத்தின நக்குமரன், வா கௌதமன், குண்டா சார்லஸ், எஸ் சந்திரன், சுபாஷ் சந்திர போஸ், சஜின் குமார், நாகராஜ், பிரேம்குமார், சிவச்சந்திரபாண்டியன், அன்புக்கரசி பிரபாகரன், ரமேஷ் கண்ணா ஆகிய முன்னணி தோழர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களே, தொகுதி பொறுப்பாளர்களே, ஒன்றிய பேரூர் நிர்வாகிகளே, மாநில பொறுப்பாளர்கள் பாலசிங்கம் அவர்களே, வேலூர் சுதீப் அவர்களே, சீலா வெங்கடேசன், ஜாபீர், ஆம்பர் ஜெயராஜ், நீசா ரகு, சித்தி பாபு, மா சரவணன் உள்ளிட்ட முன்னணி நிர்வாகிகளே, துணைநிலை அமைப்புகளை சார்ந்த தோழர்களே, ஒரு நாள் இடைவெளியில் விடுத்த அழைப்பை ஏற்று இங்கே திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 2 நாட்களுக்கு முன்பு 7ஆம் தேதி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் என்கிற கல்வி உதவித்தொகை திட்டத்தை கைவிடக்கூடாது, அதை தொடர்ந்து நடத்த வேண்டும், உதவித்தொகையை நிறுத்துவது மாணவ செல்வங்களின் எதிர்காலத்தை பாதிக்க செய்யும், பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தோழர்கள்
படிப்பை பாதியிலேயே நிறுத்தும் அவலம் உருவாகும். எனவே அந்த கல்வி உதவித்தொகை திட்டத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி கொட்டு மழையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாம் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி 2 நாள் இடைவெளியில் இன்றைக்கு மீண்டும் நாம் தமிழகம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். சொல்லப்போனால் ஒட்டுமொத்த தமிழகமே கொந்தளித்து எழுந்திருக்க வேண்டும். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் மக்கள் வீதிக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் தமிழகமும் அமைதியாக இருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவும் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் ஆகிய 3 மாநிலங்களை தவிர பல மாநிலங்கள் முழுவதும் அமைதி நிலவுகிறது. இது உள்ளபடியே வெட்கக்கேடான ஒன்று என்று நான் முதலில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த வேளாண் சட்டங்களால் தமிழக விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று நமது முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் கூட கூச்சப்படாமல், வெட்கப்படாமல் துணிந்து கருத்து சொல்வது அதிர்ச்சியாக இருக்கிறது. இதுல என்ன அரசியல் என்று நமக்கு புரிந்து கொள்ள முடியும். எவ்வளவு ஆபத்தான சட்டங்களை எல்லாம் மோடி அரசு இயற்றிக் கொண்டிருக்கிறது, மக்கள் விரோத சட்டங்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை உலக நாடுகளை கவனித்துக் கொண்டிருக்கின்றன. இந்தியாவிலே போராடி கொண்டிருக்கிற விவசாயிகளுக்கு ஆதரவாக கனடா நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ என்பவர் குரல் கொடுத்திருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டை சார்ந்த நானும் ஒரு விவசாயி தான் என்று சொல்லிக் கொள்கிற நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சட்டத்தால் விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லை என்று சொல்லுவது மிகுந்த வேதனைக்குரியது, கண்டனத்திற்குரியது. ஆஸ்திரேலியா அமைச்சர் ஒருவர் இந்த போராட்டத்தை ஆதரித்திருக்கிறார். லண்டனில் 36 எம்பிக்கள் இந்த போராட்டம் நியாயமான போராட்டம், தேவையான போராட்டம், இந்த போராட்டம் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம் என்று அவர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். இப்படி உலக நாடுகளே இன்றைக்கு விவசாயிகளின் போராட்டத்தை ஆதரிக்கிற சூழலில் தமிழ்நாடு முதலமைச்சரும் அதிமுகவும் மோடியை ஆதரிக்கிறார்கள் என்றால் இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது என்பதை பொதுமக்களின் பார்வைக்கு நான் விட்டுவிடுகிறேன். இந்த 3 சட்டங்கள் ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கும் இந்திய பொதுமக்கள் அனைவருக்கும் எதிரான, நமக்கெல்லாம் நிலங்கள் இல்லை, எனவே நாம் விவசாயி என்று சொல்ல முடியாது. ஆனாலும் நாம் விவசாய தொழிலை சார்ந்து வாழக்கூடிய விவசாய தொழிலாளர்கள், நிலம் இருந்தால்தான் நாம் உழைக்க முடியும், பிழைக்க முடியும். அந்த நிலத்துக்கே இப்போது ஆபத்து. அதற்கேற்ப இவர்கள் சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம், எசென்சியல் கமாடிட்டிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இந்த 3 சட்டங்கள் ஒரு சட்டம் வந்து அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம். இரண்டாவது விலை உத்தரவாதம் மற்றும் பண்ணை ஒப்பந்தத்திற்கான விவசாயிகள் சட்டம். கார்பரேட் நிறுவனங்களோடு விவசாயிகள் ஒரு ஒப்பந்தம் போட்டுக் கொள்ள வேண்டும் என்று ஒரு ஒப்பந்த சட்டம். அது இரண்டாவது. மூன்றாவது விவசாயிகளுடைய விளைபொருட்கள் வணிகம் மற்றும் வர்த்தகம் சட்டம், ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஆக்ட். ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஆக்ட். இந்த 3 சட்டங்களைத்தான் இப்போது விவசாயிகள் எதிர்த்து புதுதில்லியை முற்றுகையிட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். தோழர்கள் இன்றைக்கு 15 நாட்கள் கடந்திருக்கிறார்.
15 நாட்களாக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார். ஒரே இடத்தை முற்றுகையிட்டுக் கொண்டிருக்கிறார். இந்தியாவின் தலைநகரையே ஆக்கிரமித்துக் கொண்டு 1 லட்சத்திற்கும் மேலான விவசாயிகள் ஒரே இடத்திலே 15 நாட்கள் தங்கி குடும்பத்தோடு வந்து போராடி கொண்டிருக்கிறார். பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் ஆகிய 3 மாநிலங்களை சார்ந்த விவசாயிகள் 30க்கும் மேற்பட்ட மாநிலங்களை சார்ந்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்காகவே போராடி கொண்டிருக்கிறார். நமக்கெல்லாம் சேர்ந்து அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார். இது வெறும் பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களை மட்டுமல்ல, உத்தரப்பிரதேச மாநிலத்தை மட்டும் பாதிக்கக்கூடியவை அல்ல, ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையே பாதிக்கக்கூடியவை. விவசாயிகளை மட்டுமல்ல, விவசாய தொழிலை சார்ந்திருக்கக்கூடிய அனைவரையுமே பாதிக்கக்கூடியவை. ஆகவே இந்த சட்டங்களை எதிர்த்து பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநிலங்களை சார்ந்தவர்கள் மட்டும்தான் போராட வேண்டும் என்று இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவை போராட வேண்டும். எனக்கு தெரிந்து இந்திய அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு புரட்சிகரமான போராட்டம் இதுவரையில் நடந்திருக்க முடியாது. சிறு குழந்தை முதல் வயதான முதியவர்கள் வரை, இளம் பெண்கள், குடும்ப பெண்கள் என்று திருமணமான பெண்கள் என அனைத்து தரப்பினரும் குடும்பமாக வந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்று அங்கேயே சமைத்து சாப்பிட்டுக் கொண்டு அந்த கடும் குளிரிலேயே வீதிகளில் படுத்து உறங்கிக் கொண்டு இந்த போராட்டத்தை தொடர்கிறார். 1 நாள் இரவு தங்கலாம், 2 நாள் இரவு தங்கலாம் ஒரு குளிரில். ஆனால் 15 நாட்களாக இடைவிடாமல், யாரும் கலைந்து போகாமல், நம்ம போராட்டம் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அப்படி கொஞ்சம் நேரம் கலைஞ்சி டீ கடைக்கு வந்துடுவாங்க. வெயில் தாங்கலாமா, சசிக்குதுமா, பீடி சிகரெட் அடிச்சாலும் என்னால ஃப்ரீயா இருக்க முடியும் அப்படின்னு பீடி சிகரெட் அடிக்க போயிடுவான். பொதுவாக இப்படித்தான் போராட்ட களங்களில் இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் விவசாயிகள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் தோழர்களே, மகத்தான ஒரு புரட்சி, யுக புரட்சி என்றே சொல்லலாம். ஏன் இந்த சட்டங்களை நாம் எதிர்க்கிறோம்? இந்த சட்டங்களை இவர்கள் முதலில் அவசர சட்டங்களாக பிறப்பித்தார்கள். ஆர்டினன்ஸ் ஜூன் மாதம் 5ஆம் தேதி அவசர சட்டமாக பிறப்பித்தார்கள். பிறப்பித்து அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தார். அதன் பிறகு செப்டம்பர் 17ஆம் தேதி மக்களவை லோக்சபாவில் நாம் எல்லாம் இருக்கக்கூடிய நம்முடைய கட்சிகளில் இருக்கக்கூடிய லோக்சபாவிலே இதை கொண்டு வந்தார். எல்லா எதிர்கட்சிகளும் இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தனர். தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் எல்லோரும் எதிர்ப்பை தெரிவித்தோம். ஆனால் அவர்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் குரல் வாக்கெடுப்பு என்கிற பெயரில் அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற காரணத்தினால் ஆம் என்போர் ஆம் என்க, இல்லை என்போர் இல்லை என்க என்று கேள்வி இந்தியிலே கேட்பார்கள். உடனே அவர்கள் இந்தியிலே தத்துவார்கள், நிறைவேற்றுவோம் என்று சட்டத்தை நிறைவேற்றிவிட்டார். எதிர்கட்சிகளின் குரல் எடுபடவில்லை, எந்த கோரிக்கையையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. அதன் பிறகு செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி என்று கருதுகிற மாநிலங்களவையில் ராஜ்யசபாவில் இந்த 3 சட்டங்களையும் அறிமுகப்படுத்தினார். அப்படி 3 சட்டங்களையும் அறிமுகப்படுத்தி அதை நிறைவேற்றுவதற்கு எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார்கள். பிஜேபிக்கு மாநிலங்களவையிலே மெஜாரிட்டி இல்லை, எதிர்கட்சிகளின் எண்ணிக்கை தான் அதிகம். ஆகவே அவர்கள் என்ன கோரிக்கை விட்டார்கள் என்றால், சட்டசபையில் அந்த கோரிக்கை விடுக்கப்பட்டது. என்ன கோரிக்கை விடுத்தார்கள் என்றால், இதை ஸ்டாண்டிங் கமிட்டி என்ற நிலைக்குழுவுக்கு அனுப்புங்க, ஸ்டாண்டிங் கமிட்டி என்கிற நிலைக்குழுவுக்கு அனுப்புங்க. தம்பி ரோட்டு போராடுறாங்க, வாங்க, போராட்டம் நடக்கிறது வாங்க, கட்சி தலைவர் பேசும்போது இங்க வாங்க, போலீஸோட பிரச்சனை பண்ணாதீங்க, வாங்க, சந்திரிங்க வாங்க, இங்க வாங்க தம்பி, வாங்க, பேச்சை கேளுங்க, உரிமையெல்லாம் கேட்டுக்கிறாங்க, வாங்க. ஒரு முக்கியமான ஒரு போராட்டத்தில் நம்ம வந்து பேசிட்டு இருக்கும்போது வாங்க, எந்த பிரச்சனை இருந்தாலும் போலீஸோட பேசிக்கலாம், வாங்க,
போலீஸ் சவுண்ட் குறைகளும் வாணி நான் பேசுகிறேன். சவுண்டெல்லாம் குறைச்சாங்கனாக்கா வேற மாதிரி அவங்க யாராவது வேலை எடுக்கிற நல்ல பேர் இருக்கிறதுக்காக சொல்லுவாங்க. நான் இருக்கும்போது போலீஸோட இந்த பிரச்சனை பண்ணாதீங்க. வாங்க இங்க வாப்பா, இங்க வாங்க. அவங்களோட நிக்காதீங்க, அவங்க எழுதி பேசி கொடுக்குறீங்க. எந்த வட்டி விட்டுறாங்க? வரட்டு முக்கிட்டு அப்படின்னா விவசாயிகள் போராடுகிறாங்க, நானும் போராடுறோம் அப்படின்னா போலீஸோட தான் பிரச்சனை பண்ணாதீங்க. வாங்க வாங்கப்பா வாங்க. பேசிட்டு போது நான் என்ன பேசுறேன் கவனிங்க. போலீஸோட பேசி முடிச்ச பிறகு ஒரு பிரச்சனை வச்சுக்கலாம். யாராவது ஒரு அதிகாரி ஆளுங்கட்சிக்காரர்களுக்கு நல்ல பேர் எடுக்கிறதுக்காக ஒட்டுமொத்த காவல்துறைக்கே கெட்ட பேர் வாங்கி போறாங்க. காவல்துறையில எல்லாரும் கேட்டாங்க கிடையாது. யாராவது அதான் ஆளுங்கட்சிக்காரங்களோட ஒரு தொடர்பு இருந்து நான் அப்படிலாம் பண்ணேன் இப்படிலாம் பண்ணேன் நெருக்கடி கொடுத்தேன் அப்படின்னு அங்க போய் சொல்லி ப்ரமோஷன் வாங்கிக்கிறதுக்காக அதிகாரிகளுக்கு செய்வாங்க. நாம ஒட்டுமொத்த காவல்துறை எதிராக பார்க்க கூடாது. நாம அனுமதி வாங்கி போராட்டம் நடத்துறோம். அது என்ன சவுண்ட் குறைச்சி ஏதாவது வால்யூம் குறைக்கணும் ஏதாவது சட்டம் இருக்காங்க? பேசும்போது 2% வைங்க, எதிர்கட்சிகள் பேசினா 3% வைங்க, ஆளுங்கட்சி பேசினா 10% வைங்க. அயோக்கியத்தனம் இது. சவுண்டை குறைச்சி வைக்க சொல்றதுங்கிறது பச்சை அயோக்கியத்தனம். காவல்துறையின் போக்கை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். போராடிட்டு நீங்க இது மாதிரி பண்ணீங்கன்னா நாங்க எல்லாம் இங்கே உட்காந்துருவோம். எத்தனை நாள் நாங்க பேசிட்டு ஒதுங்கி போகலாம்னு நினைக்கிறோம். நீங்க போராட்டத்தை தொடரணும்னு சொன்னா அதுக்கு நாங்களும் தயாரா இருக்கோம். நான் இங்க உட்கார்ந்தேன்னா 1 மணி நேரத்தில் 5000 பேருக்கு வந்துடுவோம். என்ன 1/2 மணி நேரத்தில் போராட்டத்தை முடிச்சு நாங்கள் அமைதியாக திரும்ப போறோம். போலீஸ் தேவையில்லாம பிரச்சனை உருவாக்காங்க. எவ்வளவு மோசமான சட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறது இந்த மோடி அரசு. அதை எதிர்த்து போராட வேண்டிய பொறுப்பு போலீஸ் உடைய இருக்கிற உங்களுக்கு இருக்கு. அடிக்கிற போலீஸுக்கே விவசாயிகள் சோறு போடலாம். நீ ஒரு ரொட்டி சாப்பிடலாம். அந்த விவசாயிக்காகத்தான் விடுதலை சிறுத்தைகள் இங்கே குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். இந்த 3 சட்டங்களும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக மோடி அரசு நிறைவேற்றி இருக்கிறது. அதுதான் முக்கியமானது. லைசன்ஸ் தேவையில்லை, ஸ்டாக் இவ்வளவுதான் வச்சிருக்கிற லிமிட் தேவையில்லை. சட்டத்தை அப்படி கொண்டு வந்துட்டான். முன்னெல்லாம் நெருக்கடியான நேரம் வருகிற போது பருப்பு இவ்வளவுதான் ஸ்டாக் வச்சிருக்கலாம், அரிசி இவ்வளவுதான் ஸ்டாக் வச்சிருக்கலாம், எண்ணெய் இவ்வளவுதான் ஸ்டாக் வச்சிருக்கலாம். ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல பதுக்கி வைக்க கூடாது, ஒரு அளவு மேல ஸ்டாக் வச்சிட கூடாது. அப்படி ஒரு கட்டுப்பாடு இருந்தது. அந்த சட்டத்தை மாற்றி யாரும் பொருளை வாங்கலாம், அவங்களுக்கு எந்த உரிமமும் தேவையில்லை, எந்த கட்டுப்பாடும் இல்லை, எவ்வளவு வேண்டுமானாலும் ஸ்டாக் வச்சுக்கலாம். இப்படி ஒரு சட்டம். நாம ஸ்டாக் வைக்க முடியுமா? பொருளை உற்பத்தி செஞ்சு நம்ம வீட்டில் ஸ்டாக் வைக்கணுமா? நெல்லையோ பருப்பையோ வேற தானியங்களோ நம்மளால வைக்க முடியுமா? நம்ம வீட்டை குதிரை கிடையாது, எத்தனை பேருக்கு குதிரை இருக்குது. அடுத்த விவசாயம் பண்ணி முடிக்கிற வரையோ நமக்கு சாப்பாட்டுக்கு தானியம் கூட சேமிச்சு வைக்கிறது நமக்கு இடம் கிடையாது. ஆகவே தானியம் உற்பத்தி ஆகக்கூடிய விளைபொருள்களை வாங்கி பதுக்கி வைப்பதற்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வசதியாக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது மோடி அரசு. அதான் முக்கியமான ஏன் இதை எதிர்க்கிறோங்கிறது இதுதான் முக்கியம். மினிமம் பிரைஸ் ஒரு பொருளுக்கு நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு இவ்வளவுதான், கரும்புக்கு ஒரு டன்னுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு அரசாங்கம் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில எவ்வளவு உற்பத்தி ஆகுதோ எவ்வளவு மார்க்கெட்ல வாங்குறாங்களோ வாங்கலையோ, ஆனா ஒரு விவசாயிக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்றதுக்காக சில பொருட்களுக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு ஒரு எம்எஸ்பி ஒன்று உருவாக்கணும். அந்த விலையை நிர்ணயம் செய்வதை இவன் இன்னும் ஒரு சிக்கல் மாற்ற வரானா, கார்ப்பரேட் நிறுவனங்களோட நீ ஒரு ஒப்பந்தம் போட்டுக்க, அதை ஒப்பந்த சட்டம் பண்ணுவான். அதானி அம்பானி அப்படின்னு பேரை கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த 2 பேருக்காகத்தான் மோடி அமித்ஷா வேலை செய்யறாங்க. 2 பேருடைய ஏவாக்கள் தான் இந்த பொங்கலை. ஒன்று சனாதன சக்திகளுக்கான பணியாட்கள், இன்னொரு கார்ப்பரேட் கும்பலுக்கான ஏவாக்கள். இவங்களுக்கு ஏவல் வேலை
செய்யக்கூடிய இடத்துல தான் மோடி, அமித்ஷா, பிஜேபி இருக்கிறது. ஒரு RSS காரர் இந்த நாட்டுக்கு இந்து ராஷ்டிரம்னு பெயர் சொல்லணும், மறுபடியும் சனாதனத்தை நிலைநாட்டணும், சாதி வேறுபாடுகள் பாதுகாக்கப்படணும், உயர்ந்த சாதி உயர்ந்த சாதியா இருக்கணும், தாழ்ந்த சாதி தாழ்ந்த சாதியா இருக்கணும், சோசியல் ஆர்டர் மாறக்கூடாது, பெண்கள் ஆண்களுக்கான இச்சை பொருளா இருக்கணும், அவங்க பிள்ளை பற்றி கொடுப்பதற்கும் பண்டாட்டியா இருப்பதற்கும் தான் தகுதி படைத்தவர்கள். அவர்கள் கணவனார்களுக்கும் மற்ற ஆண்களுக்கும் பணிவிடை செய்வதற்காகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். அவங்க எல்லாம் படிக்க கூடாது, அவங்க அதிகாரத்துக்கு வரக்கூடாது, அவங்க மேம்பட்டு விடக்கூடாது, விமன் எம்பவர்மெண்ட் கூடாது. இதுதான் சனாதனம் சொல்றது. காலங்காலமா அப்படிதான் வச்சிருந்தான். வெள்ளக்காரங்க ஆடுறதுக்கு வந்தா அவன் வெளிநாட்டுக்காரன் வேற. ஆனா அவன் வந்த பிறகுதான் பெண்கள் படிக்கவும், தலித்துகள் படிக்கவும், பழங்குடி மக்கள் படிக்கவும் ஒரு சூழல் உருவானது. இந்த பழங்கால சட்டத்தை எல்லாம் தவிர்மொழியாக்கலாம். இப்ப RSS காரன் சங்பரிவார் கும்பல். சங்பரிவார் கும்பல்னா யாருன்னா RSS ஓடு இணைந்து செயல்படக்கூடிய எல்லா வலதுசாரி அமைப்புகளுக்கு பேர் சங்பரிவார் தான். விஸ்வ இந்து பரிஷத்து, இந்து முன்னணி, தமிழ்நாட்டில் எத்தனையோ தோழம் தொகுதிகளும் ஆள் ஒரு கட்சியை தொடங்கி வச்சிருக்காங்க. அவங்க தான் இன்னைக்கு வீதிக்கு வெளியே திருமாவளவன் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் பேசுறதுக்கு காரணம் மோடியும் அமித்ஷாவும் தான். அவங்க கையில் ஆட்சி வந்துச்சு. இல்லாத பொருளாத கதைகளை எல்லாம் இட்டு கட்டி என் மேல பழைய சுமத்தை பார்த்தாங்க. கடைசியில் அவங்களே மூஞ்சில கறி பூசிக்கிட்டாங்க. அது மாதிரி எவ்வளவு பண்ணா அந்த கதைகளை போனா நிறைய இந்த கொடுத்த வெயில உங்களை காத்திருக்க வைக்க நான் விரும்பவில்லை. அந்த சனாதன சக்திகளின் விருப்பத்திற்கு ஏற்ப இங்கே சட்டங்களை கொண்டு வருவதும், பிள்ளைகளின் படிப்பை பாதியிலே நிறுத்தக்கூடிய வகையில் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை நிறுத்துவதும், சமூக நீதியை குறிதொண்டி புதைப்பதும் இவர்களின் வேலை. இது ஒரு புறம் நடக்கிறது. இன்னொரு புறம் கார்பரேட்டுகளுக்கு கொள்ளை லாபம் அளிப்பதற்கு ஏற்ப இங்கே சட்டங்களை கொண்டு வருவோம். அப்படி இதுவரை எல்லா தொழில்துறைகளிலும் அவர்களுக்கு சாதகமாக செயல்பட்டவர்கள் இப்போது விவசாய தொழிலில் கை வைத்திருக்கிறார். விவசாயங்கிறது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. இந்திய நாடு விவசாய சார்பு உள்ள ஒரு நாடு. பெரும்பான்மையாக விவசாயம் செய்து அதிலிருந்து பிழைப்பு நடத்துகிற ஒரு தேசம். எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்க முடியாது. நமக்கு தேவையானதை நாமே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும். ஆனா இன்னைக்கு என்ன மாறி இருக்கு? குளோபலைசேஷன் காட்டு ஒப்பந்தத்தை அவர்கள் கையெழுத்திட்ட பிறகு உள்ளூர் தேவைக்கான உற்பத்தி நாம் செய்ய வேண்டும். உள்ளூர் சந்தைக்கான உற்பத்தி இல்லை, உலக சந்தைக்கான உற்பத்தி. வெள்ளக்காரனாக ஆகும் போது பருத்தி உற்பத்தி செய்யணும், அவுரி உற்பத்தி செய்யணும், கோகோ உற்பத்தி செய்யணும். நம்ம ஊர்ல இருந்த விவசாயத்தெல்லாம் தூக்கி போட்டு அவருக்கு ஏற்ப நாம உற்பத்தி செய்ய வேண்டிய நிலை இல்லை. நம்ம ஊருக்கு நமக்கு வரகு, சோளம், கம்பு, வேர்க்கடலை, நெல் இதான் நமக்கான தேவை. நம்முடைய உள்ளூர் சந்தைக்கு தேவை காய்கறிகள். ஆனா உலக சந்தைக்கு என்ன வேணும்? அவனுக்கு மொலாசஸ் வேணும், ரெக்டிஃபை ஸ்பிரிட் வேணும், ஆல்கஹால். அதுக்கு கரும்பு உற்பத்தி பண்ணுறான். கரும்பு உற்பத்தி சர்க்கரைக்காக மட்டும் இல்லை, சாராயத்துக்காகவும் தான். ஆல்கஹால் தேவைப்படுது. ஆல்கஹால் எல்லா துறைக்கும் தேவை. அதனால பன்னாட்டு நிறுவனங்கள் கரும்பு உற்பத்தி செய்யறதுக்கு நானே உனக்கு கரும்பு முள்ளு தரேன், உரம் தரேன், உனக்கு விவசாயத்துக்கு பணம் தரேன், நீ விவசாயம் வந்து அப்படின்னு கரும்பு உற்பத்தி செய்ய சொன்னான். உள்ளூர் சந்தைக்கான உற்பத்தி போய் உலக சந்தைக்கான உற்பத்தியாக மாற்ற வேண்டிய நிலை வந்து இப்ப எங்க பார்த்தாலும் பருத்தி போறாங்க, இல்லைன்னா மக்காச்சோளம் போறான். மக்காச்சோளம் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும். ஏன்னா அவன் பாப்கார்ன் சாப்பிடணும். பாப்கார்ன் அந்த மக்காச்சோளம் இருக்கு, அது எல்லாத்துலயும் அவன் பயன்படுத்துறான். அது அவனுக்கு தேவை. அப்ப இந்தியா போன்ற நாடுகள் தான் விவசாயம் நல்லா நடக்குது. உள்ளூர்ல நீ நல்ல வேர்க்கடலை வேண்டாம், முன்ன இருந்து வேர்க்கடலை இந்த தலைமுறையை இந்த வேர்க்கடலை பார்க்கல. இப்ப பார்க்கிற வேர்க்கடலை ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தின்னும் வகையிலான வேர்க்கடலை, அதுதான் உண்மையான வேர்க்கடலை. நம்ம ஊர் வேர்க்கடலை. அந்த கடலை கொடிக்கடலைன்னு சொல்லுவாங்க. அது கார்த்திகை மார்கழி அந்த மாதத்துல மட்டும் மானாவரி மழையில போடுற வேர்க்கடலை. ஒரு கொடியை போடணும்னா அது பாட்டு பல இடத்துல படங்கணும். அது ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய கொத்து கொத்தா வேர்க்கடலை காய்ச்சிடும். எவ்வளவு வேர்க்கடலை சாப்பிட்டாலும் வயிற்று ஒண்ணு பண்ண அந்த வேர்க்கடலை
அது பால் வடிஞ்சிக்கிட்டு பெரியவங்க தின்னா வாயில் வடியும், குழந்தைங்க தின்னா வாயில் வடியும். நல்ல ஆயிரம் போனா குடும்பத்தோட வந்து கொள்ளையில இருக்கிற மகசூலே காலி பண்ண போறான்னு கொள்ளைக்காரன் கவலைப்படுவான். ஏன் ஒரு நாள் இந்த விவசாயம் அறுவடை பண்ற நாள் தானே எனக்கு திங்க போறோம், காலத்துக்குமா திங்க போறோம், உனக்கு காலத்துக்கும் உழைக்கிறோம் அப்படின்னு அங்கேயே கொள்ளையில வந்து வாக்குவாதம் நடக்கும் நிலத்துல. அந்த கடலையை வந்து காலி பண்ணிட்டாங்க. இப்ப நிலக்கடலைங்கிறது அந்த கடலை கிடையாது. இப்ப 10 பேர் தின்னா கூட ஐயோ வயிற்று போட்டுருக்கோம். இது எண்ணெய்க்காக உற்பத்தி செய்யப்படுகிற கடலை. இந்த கடலை உள்ளூர் சந்தைக்கானதல்ல, உலக சந்தைக்கான. இப்படி சொல்லிட்டே போறேன். எங்கேயாவது கண்டு பார்க்க முடியுதா? கேழ்வரகு பார்க்க முடியுதா? சோளம் பார்க்க முடியுதா? இதெல்லாம் சிறுதானியம். ஆனா அதுதான் நமக்கு தேவை. நெல்லரிசிங்கிறது பண்டிகை காலங்களில் சமைச்சு சாப்பிடுறது. பொங்கல், தீபாவளி, அமாவாசை அந்த நேரங்களில் நெல்லரிசி சாதம் சாப்பிடுறது. மற்ற நாட்களில் கம்மஞ்சோறு, சோளச்சோறு, கேழ்வரகு களி, வரகரிசி இதுதான். இந்த உற்பத்தி எல்லாம் போயிடுச்சு. பன்னாட்டு நிறுவனங்கள் குளோபலைசேஷன் என்கிற உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார்மயமாதல் என்கிற பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்தி அந்த கொள்கையில் இந்திய நாடும் ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு அதன் அடிப்படையில் இயங்குவதால் உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு எந்த பேரியர் இருக்கக்கூடாது, தடையும் இருக்கக்கூடாது. அவன் இங்க வரலாம், ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை எடுக்கலாம், அவன் கம்பெனிகளை வந்து கட்டலாம். அவனுக்கு தண்ணி அங்க தேவைன்னா இங்க தண்ணியை எடுத்து இங்க உற்பத்தி பண்ணி அங்க எடுத்துட்டு போவான். அவன் நாட்டில் வந்து விவசாய விளைநிலங்களை பாதிக்க கூடாதுன்னு இந்தியாவில் விவசாய விளைநிலங்களை தொழில்துறைக்காக எடுக்கிறான். நோக்கியா கம்பெனி வந்தா 2000 ஏக்கர், ஹுண்டாய் கம்பெனி வந்தா 2000 ஏக்கர், கார் கம்பெனிகளுக்கு, செல்போன் கம்பெனிகளுக்கு, இதர தொழிற்சாலைகளுக்கு இந்த தோல் உற்பத்தி வேலூர் மாவட்டத்தை செய்யலாம். வேற நாடுகளில் எங்கேயுமே தோல் உற்பத்திக்கு வந்து இடம் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா நிலம் பறிபோடுறது வருவோம், அதில் உற்பத்தி ஆகக்கூடிய கழிவால் மண்ணும் தண்ணீரும் பாழாகி விடுகிறது, காற்று நஞ்சாகி விடுகிறது. எனவே தோல் பொருள் அவனுக்கு தேவை, ஆனால் அது தன்னுடைய நாட்டில் உற்பத்தி செய்வாங்க. அப்ப இந்தியா மாதிரி வளர நாடுகள்ல எங்க வேணாலும் டேனரிஸ் தொடங்கலாம். அதை வந்து தற்காலிக லாபத்துக்காக இவங்களுக்கு கமிஷன், மோடி அமித்ஷாவுக்கு கமிஷன். ஒரு கம்பெனியை தொடங்கினா ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டா பல ஆயிரம் கோடி முதல்ல கொடுத்துடலாம், கமிஷன் வாங்கிக்கிறாங்க. அதனால இந்த நாடு எக்கடி கேட்டா அவங்களுக்கு என்ன, இது ஒரு குப்பை தொட்டியா மாறினா கூட அவர்களுக்கு கவலை கிடையாது. இந்திய தேசம் ஒரு குப்பை தொட்டியாக மாறினால் கூட அதை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அதானி அம்பானி என்ன பார்த்த முப்பாட்டு சொத்தை எடுத்துட்டு வந்தா முதலீடு போட்டு பெரிய கோடீஸ்வரர்களானார்கள். குஜராத்தில் வந்து முதலமைச்சராக இருந்த போது மோடி பினாமியாக தொழிலை தொடங்கியவர் தான் இந்த அதானி. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அவர்களின் துறையோடு வளர்ந்தவர் தான் இந்த அம்பானி. இன்னைக்கு காங்கிரஸோட இருந்தாலும் பிஜேபியோட சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய ஒரு தொழிலதிபர் தான் அம்பானி. அம்பானி அதானி போட்டியாக இருந்தாலும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு மோடிக்கு கொடுத்து உற்பத்தியாக வியாபாரம் செய்கிறார்கள். அப்ப இங்க உற்பத்தி செய்வதற்கு விவசாய தொழிலுக்கு வந்துட்டோம். விவசாய தொழில் ரிலையன்ஸ் அம்பானி சேனல் நடத்தலாம். இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க சேட்டலைட் டிவி நடத்தலாம். சாதாரணமான காய்கறி வியாபாரமும் செய்யலாம். இந்த ரீட்டைல் ஷாப்பை நாம செய்ய 10 ரூபாய் கூறு போட்டு காய்க்கிறாங்க, அதை பூரா காய்க்கிறாங்க. சிறு குறு வணிகர்கள், இப்ப சிறு குறு விவசாயிகளை காலி பண்ணணும். ஸ்மால் மீடியம் ஃபார்மர்ஸ், விவசாயிங்கிறத நாம வரமாட்டோம். குறைஞ்சது ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்கணும், அவன் தான் விவசாயி. அது மேல இருந்தா அவன் குறு விவசாயி, அது மேல இருந்தா அவன் பண்ணை விவசாயி, ஃபார்மர், பெரு விவசாயி. நாமெல்லாம் யார் அரகாணி ஒரு காணி வச்சுக்கிறாங்க, விவசாய கூலிகள், அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கர்ஸ். நமக்கு இடம் கிடையாது. ஆனால் நாம் யாருக்காக போராடுறோம்? விவசாய தொழிலை பாதுகாப்பதற்காக போராடுகிறோம். எனக்கு இடம் கிடையாது, நான் பெரிய விவசாயி இல்லை, நான் ஒரு பண்ணையார் கிடையாது. ஆனால் நான் ஏன் இதற்காக போராடுகிறேன் என்றால் என் மண் வளம் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த மண்ணின் மைந்தர்களுக்கான விவசாய தொழில் பாதுகாக்கப்பட வேண்டும். இத அம்பானி அதானி போன்ற பெரும் தொழிலதிபர்கள் இப்ப முதலீடு செஞ்சு அவன் இந்த தொழிலுக்குள்ள அறிவித்து செய்வான். என்ன பண்ண போறான்னா, இந்த துண்டு துக்கானியா வச்சிருக்கிற இடங்களை பூரா அவன் வாங்குவான், பர்ச்சேஸ் பண்ணுவான். அரகாணி, காக்காணி, முக்காக்காணி, 1 ஏக்கர், 2 ஏக்கர், 5 ஏக்கர், இதெல்லாம் துண்டு துக்காக கூடாது, மொத்தமா அவன் வாங்கிக்குவான்.
விவசாயம் தான் பண்ணணும். அவங்களோட ஒப்பந்தம் கொடுப்பான். நான் சொல்ற பயிர் விதைக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலத்துல எனக்கு இவ்வளவு விலை உணர்வு தரணும். உனக்கு நான் முன்கூட்டியே இவ்வளவு ரூபா பணம் தரேன், விவசாய வேலைக்கு செய்யணும். அதன் பிறகு நாம விலை உத்தரவாதத்தை கணக்கிட்டு உனக்கு என்ன தரமோ நான் கொடுத்துறேன், கழிச்சு வாங்கினதை போல கழிச்சு. இது ஒப்பந்த சட்டம். ஒரு புறம் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட், அத்தியாவசிய விளைபொருட்கள். அதுல எவ்வளவு ஸ்டாக் வைக்கிறதுனா ஒரு லிமிட் இல்லைன்னா, முன்ன வந்து ஒரு லிமிட் இருந்துச்சு, கட்டுப்பாடு இருந்துச்சு. இப்ப அம்பானி அதானி போன்றவங்க குவித்தால டன்னா வாங்கி குவிக்கலாம். அதை பாதுகாக்கிறதுக்கு சிலோ அப்படின்னு ஒரு சேமிப்பு கிடங்கு உருவாக்கும். இப்ப கவர்மெண்ட் தான் வந்து வச்சுக்கிற மாதிரி கிடங்கு, அதாவது குடம் அதை வந்து எத்தனை வருஷம் உள்ள வச்சிருந்தாலும் பாதிப்பு இருக்காது, பூச்சி பிடிக்காது, கருத்து போகாது, கருத்தான பருப்பு வீணாகாது. நெருங்கிய நேரத்தில் அதை கடுமையான விலையை உயர்த்தி வெளிக்கொண்டு வருவோம். இந்த வசதியை ஏற்படுத்துவதற்கு தான் ஒப்பந்த சட்டம், எசென்ஷியல் கமாடிட்டி சட்டம். விவசாயிகள் தான் பாதிக்கப்படுவார். 3 சட்டங்களுக்கு விவசாயிகளுக்கு எதிரான சட்டம். இப்ப எதற்காக இந்த விவசாயிகள் டெல்லியை ஒட்டி இருக்கிறாங்க? கண்டிஷனே இல்லாம 3 சட்டத்தையும் திரும்ப தருவாங்க. போராட்டம் எவ்வளவு உத்தரமான போராட்டம், காம்ப்ரமைஸே கிடையாது, சமாதானமே கிடையாது, சமரசமே கிடையாது. இந்த 3 அபாயகரமான சட்டம். இந்த சட்டத்தை அதை திருத்துற, இதை திருத்துற, இந்த வார்த்தை மாத்திரங்கிறதான் கூட மொத்தமா ரிப்பீட், அதை தூக்கி போடு, வேற சட்டம் கொண்டு வா. இதுதான் தொடர்களே இன்றைக்கு விவசாயிகளின் கோரிக்கை. ஆனால் மோடியோ அமித்ஷாவோ அந்த சனாதன கும்பலோ இதற்கு உடன்பட தயாராக இல்லை. அவங்க சொன்னா நீ என்னைக்கு இதை தூக்கியோ அன்னைக்கு தான் நாங்கள் விட்டு போவான்டா. டெல்லிக்குள்ள வந்து 15 நாள் எந்த வண்டியும் உள்ள போகாம இருந்தா என்ன ஆகும்? 1 லட்சம் பேர் ஒரே இடத்துல குவிந்திருந்தாங்கன்னா என்ன ஆகும்? ஆனால் விவசாயிகளும் விடாக்கண்டனாக இருக்கிறார்கள், அமித்ஷாவும் மோடியும் கொடாக்கண்டனாக இருக்கிறார்கள். இந்த போராட்டம் ஒரு புரட்சிகர திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. தோழர்களே, இப்போது சொல்லுங்கள், நாம் யார் பக்கம் இருக்க வேண்டும்? இதுதான் நம்முடைய நிலைப்பாடு. இந்த 3 சட்டங்களும் இன்னொரு சட்ட மசோதாக்கள் பில்லாருக்கு நிறைவேறும். மின்சார திருத்த சட்ட மசோதா, அதுவும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு எதிரான. அது இன்னும் இல்லாம சட்ட மசோதா, இந்த சட்டமாக அதையும் கைவிடும். ஆனால் மோடி அமித்ஷாவும் பிடிவாதமாக விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்க முடியாது என்று சொல்வதோடு மட்டுமில்லாமல் இந்த விவசாயிகளின் பின்னால் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள். இதுதான் அரசியல். யாராவது கொஞ்சம் லெப்ட் ஒதுக்கீடா பேசிட்டா, அதாவது இடதுசாரி சிந்தனையோடு பேசிட்டா அவனால தீவிரவாதி, மாவோயிஸ்ட் தமிழ்நாட்டில், இந்தியாவில். இப்ப இவங்க என்ன சொல்றான், அயல்நாட்டு தீவிரவாதிகளோடு தொடர்பு இருக்கிறோம். நல்ல வேலை இந்த போராட்டத்தில் அதிகமாக முஸ்லீம் இல்லை. இதுல பஞ்சாப் ஹரியானாவில் சீக்கியர்கள் வந்து போராடலாம். முஸ்லீம்கள் தீவிரமாக இறங்கியிருந்தா ஐஎஸ்ஓ தொடர்பு சொல்லுவாங்க. ஐஎஸ்எஸ். இப்ப யாராவது 2 பேர் கல்யாணம் ஜாதி மாறி மதம் மாறி கல்யாணம் பண்ணா அவங்க ஐஎஸ் தொடர்பு பண்றாங்க. தீவிரவாதிகளோடு தொடர்பு இருக்கிறது. இப்ப உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் அதுக்கு சட்டமே கொண்டு வந்தான். கட்டாய மதமாக்கல் தடை சட்டம் ஜெயலலிதா கொண்டு வந்த மாதிரி இப்ப வந்து அன்லாஃபுல் கன்வென்ஷன் ஆக்ட் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான். ஒரு இந்து பெண்ணும் ஒரு முஸ்லீம் பையன் திருமணம் பண்ணா உடனே தூக்கி உள்ள போட்டோம். அதை தடுக்கிற சட்டம். இல்லைன்னா அந்த பெண்ணை வந்து ஏமாற்றி ஐஎஸ்க்கு விட்டுருவாங்க அப்படின்னு வந்து குற்றம் சொல்லுறது. இதுதான் ஒரு அரசியல். ஆனா இப்ப விவசாயிகளின் போராட்டத்திற்கு பின்னணியே தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் என்று அபாண்டமான அவதூறுகளை பார்க்கிறார். உண்மை நிலை அது அல்ல. யார் யார் போராடுறாங்கன்னா அவங்க கூடவே இருந்தவங்க தான் போராட்டம் இருக்காங்க. சிரோமணி அகாலிதள் ஒரு கட்சி, அந்த கட்சிங்கிறது காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த கட்சியில கிட்டத்தட்ட 20 வருஷம் அவங்க கூட்டணியில் இருந்தாங்க. அமைச்சரவையும் இருந்தார். அதுல ஒரு அமைச்சர்
ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்துட்டார். செப்டம்பர் 17ஆம் தேதி இந்த சட்டம் நிறைவேறும் போது நான் வந்து கூட்டணியிலிருந்து வெளியேறுவேன், அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்றேன்னு. அவர் என்ன இடதுசாரி கட்சிக்கு ஆதரவாக ராஜினாமா பண்ண தொடர்புள்ளவரா, மாவோயிஸ்ட் தொடர்புள்ளவரா, அவன் கூட்டணியிலே இருந்தார், கூட்டணி விட்டு வெளியேற்றார். அது மட்டும் இல்ல, 260 விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு தான் ஆல் இந்தியா கிசான் சங்கர்ஷ் கோஆர்டினேஷன் கமிட்டி AIKSCC. அந்த கூட்டமைப்புடைய பெயர். கிசான் உழவர்கள், விவசாயிகள், கிசான் அப்படின்னா. சங்கம் அப்படின்னா சங்கர்ஷ்னா சங்கங்கள், சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு. அதுல 260 சங்கங்கள் இருக்கு. அதுல முக்கியமான சங்கங்கள் ஒன்று பாரதிய கிசான் அசோசியேஷன், கிசான் சங்கம். பாரதிய கிசான் அப்படிங்கிறது யாருன்னா பிஜேபியினுடைய விவசாய பிரிவு. விவசாயிகள் ஒவ்வொருத்தரும் அணி இருக்குல்ல, அதுல பாரதிய ஜனதா கட்சியுடைய விவசாய அணியை இந்த 3 சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என்று போராடுகிறது. இப்பவாவது பிஜேபியில் உள்ள இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பிஜேபியில் உள்ள விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும். பிஜேபி யாருக்கான கட்சி? இந்துக்களுக்கான கட்சி என்று திரும்ப திரும்ப இவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். கம்யூனிஸ்ட் இருக்கிறவங்க என்ன இஸ்லாமியா? காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்க என்ன கிறிஸ்தவர்களா? 100%. காங்கிரஸ் கட்சி இந்துக்கள் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில 90% பேர் இந்துக்கள் தான். இந்துக்கள் இல்லையா? இவங்க எந்த இந்துக்களுக்காக இவர்கள் போராடுகிறாங்க? இவங்க இருக்கிற 1% இந்து கூட கிடையாது தமிழ்நாட்டில். ஆனா 100% இந்துக்களுக்கு நாங்கள் தான் போராடுறோம். சரி, இந்தியா முழுவதும் உள்ள இந்துக்களுக்கு நீங்க போராடுவதாக இருந்தால் விவசாயிகளாக இருப்பவர்கள் அத்தனை பேரும் என்ன முஸ்லிம்களா, சீக்கியர்களா? விவசாயிகளாக இருப்பவர்கள் அவ்வளவு பேரும் கிறிஸ்தவர்களா, பார்சிகளா? விவசாயிகள் யாரும் இந்துக்கள் இல்லையா? அப்ப இந்துக்களாக இருக்கிற விவசாயிகளுக்கு எதிரான சட்டத்தை இயக்கக்கூடிய மோடி அரசு இந்துக்களுக்கு ஆதரவான அரசா, எதிரான அரசா? இதை புரிந்து கொள்ள வேண்டாமா பிஜேபி இருக்கிற இந்துக்கள்? நான் சொல்லுகிறேன், இந்துக்களின் முதல் எதிரியே பிஜேபி தான். மதத்தை தூண்டிட்டு ஆன்மீகத்தை மதத்தை கொண்டு வந்து அரசியல கலக்கிறாங்க. ஏன் ஆன்மீகத்தை மதத்தை அரசியல கலக்கிறாங்க? அரசியலா பேசி காங்கிரஸ் மதத்தை வச்சு அரசியல் பண்ணுதா? கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதத்தை வைத்து அரசியல் செய்கிறார்களா? நீங்க நடத்துற போராட்டங்கள் ஏதாவது ஒண்ணு உருப்படியான கொள்கை சார்ந்த போராட்டம் தான். ராமச்சந்திர பூமி 20-25 வருஷமா ராமர் பேரை சொல்லினா அரசியல் பண்ணிருக்கிற சமூக நீதிக்காக நீ போராடி இருக்கிறாயா? விவசாயிகளுக்காக நீ போராடி இருக்கிறாயா? மீனவர்களுக்காக போராடி இருக்கிறாயா? பெண்களுக்காக போராடி இருக்கிறாயா? சமூக நீதிக்காக போராடி இருக்கிறாயா? கல்வி உரிமைகளுக்காக போராடி இருக்கிறாயா? ஏனாதிபத்திய ஆதிக்கத்தை எதிர்த்து நீ போராடி இருக்கிறாயா? ஏதாவது ஒரு போராட்டம் சொல்லு. இடஒதுக்கீட்டுக்காக போராடணும் சொல்லுங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக போராடி இருக்கிறாயா? மீத்தேன், ஷான், கேஸ் போன்றவற்றை சுற்றுச்சூழலை பாதிக்கும் அவற்றை எதிர்த்து நீ போராடி இருக்கிறாயா? சாதி ஒழிப்புக்காக நீ குரல் கொடுத்திருக்கிறாயா? சாதி சண்டை கூடாது, மத சண்டை கூடாது என்று எதற்காக நீ கருத்து சொல்லியிருக்கிறாயா? பிரச்சாரம் செய்திருக்கிறாயா? சமூக நல்லிணக்கத்தை பற்றி எதற்காக பேசியிருக்கிறாயா? எப்ப பார்த்தாலும் முஸ்லீம்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு ராமர் கோயில். இப்ப தமிழ்நாட்டில் வந்து வேலை சொல்லிட்டாங்க. ஏங்க விநாயகத்தை போயிருந்தாங்க, என்னென்ன பண்ணணும் வந்து ஒரு திருட்டு அரசியல். இங்க முருகனுக்கு மகிமை அதிகமா இருக்கு, விநாயகனுக்கு அதிகமா மகிமை இல்லை. அண்ணனுக்கு இங்க செல்வாக்கு இந்த தம்பி தான் செல்வாக்கு. கணேசமூர்த்திக்கு இங்க வந்து செல்வாக்கு அதிகம் கிடையாது. இங்க முருகன் தான், அதனால முருகன் வேலை போயிட்டு போறாங்க. அதுக்கு பழனிசாமியே அவருக்கு இருக்கிறார். பழனிசாமி தான் முருகன் தான் பழனி இருக்கிற சாமி, அவரே ஆதரவு தெரிவிக்கிறார். தடை இருக்கிற மாதிரி தடை இருக்கிற நீ தினம் யாத்திரை நடந்த மாதிரி யாத்திரை நடத்துன்னு ஒரு கூட்டம் வச்சு அதை ஒரு அரசு பண்ணி அப்படி கொண்டு போய் விட்டுட்டு அரசியல் நாடக யாத்திரை. எப்படியாவது அதிமுக பிடிச்சி தமிழ்நாட்டில் கால் விடலாம் நினைச்சுக்கிறாங்க. அதிமுகவும் சிறப்பு தமிழக தமிழ்நாட்டுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம். ஒரு நாள் மக்களுடைய குரல் காவிரி நீருக்காக எப்படியாவது பிஜேபி பேசுகிறாங்க. காவிரி நீர் உறுதிக்காக
எப்ப பார்த்தாலும் மதத்தை பத்தி தான் பேசுவான். இந்துக்கள் பாதிப்பு இந்தே எங்க கட்சியில் இருக்கிறவங்க இந்துக்கள் தாயா, நீ எந்த இந்துக்களுக்காக குரல் கொடுக்குற? எல்லா கட்சியும் இந்துக்கள் தான் இருக்கிறா. நாடே இந்துக்கள் பெரும்பான்மையாக உள்ள நாடு இருக்கிற போது எல்லா கட்சியிலும் பெரும்பான்மையாக இந்துக்கள் தான் இருக்க முடியும். அதிமுக ஒரு கோடி பேர் உறுப்பினர் இருக்கிறார்கள், திமுக ஒரு கோடி பேர் உறுப்பினர் இருக்கிறார்கள். அதிமுக திமுக இருக்கிற ஒரு கோடி 2 கோடி பேரும் யாரு? முஸ்லீமும் கிறிஸ்டினா இந்துக்கள் இல்லையா? அப்ப நாங்களாம் இந்துக்களுக்கு போராடமா கட்சியில உறுப்பினராக இருக்காங்க. யாரை ஏமாற்ற நாடகம் அவர்கள் நடத்துகிறார். ஆனால் இந்துக்களுக்கு எதிரான எல்லா வேலையும் செய்யலாம். ஏன் ஓபிசி இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டாங்க? ஓபிசி இந்துக்கள் தானே. மருத்துவ கல்வியில் இடஒதுக்கீடு ஏன் தர மாட்டாங்க? பதவியோட இடஒதுக்கீடு ஏன் தர மாட்டாங்க? பெண்களுக்கு இடஒதுக்கீடு தர மாட்டாங்க. பெண்கள் மக்கள் தொகையில் சரிபாதியாங்க. ஆண்கள் 50 பேர், பெண்கள் 50 பேர், 100 பேர், 150%. 130 கோடி இந்தியாவில் இருக்கிறவனா 65 கோடி பெண்கள், 65 கோடி ஆண்கள். அதை இடஒதுக்கீடு சரிபாதியா கொடுங்க. மற்ற 20% தனித்து இருக்கு. 19% 19%, 9% பெண்களுக்கு, 9% ஆண்களுக்கு, தலித் பெண்களுக்கு கொடு. ஏன் ஆண்களுக்கு மட்டும் கொடுக்குற? ஓபிசி பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடு 50%. எம்பிசி 20%, பிசி 30%. எம்பிசி பெண்களுக்கு 10%, எம்பிசி ஆண்களுக்கு 10% கொடு. அந்த 20%. பிசி பெண்களுக்கு 15%, பிசி ஆண்களுக்கு 18%. அந்த 30% அப்படி சரிபாதியா பங்கு ஓட்டு கொடு. உனக்கு தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், உண்மையிலே நீ இந்துக்களை நேசிக்கக்கூடியவராக இருந்தால் இந்த இடஒதுக்கீடு சட்டத்தை கொண்டு வா. பெண்களுக்கு சரிபாதி இடஒதுக்கீடு கொடு. யாரை ஏமாற்ற? ஆண்களுக்கு மட்டும்தான் பக்தி இருக்கா? பெண்களுக்கு பக்தி இல்லையா? ஆண்கள் மட்டும்தான் சுத்தமாக இருப்பாங்க, பெண்கள் சுத்தமாக இருக்க மாட்டாங்களா? அப்படியே ஐயப்பன் கோயிலுக்கு விட மாட்டாங்க பெண்களை? எந்த கோயிலும் விடவில்லை. ஆண்களை விட பெண்கள்லாம் விரதம் கடைபிடிக்கிறத ரொம்ப கவனமா இருப்பாங்க. வீட்டுக்கு இருக்கிற நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் அந்த கோயிலுக்கு போகணும்னு அனுமதி கொடு. ஏன் கொடுக்க மாட்டாங்க? அப்ப பெண்களை அடைக்கலைன்னு ஒடுக்கிற கட்சி தானே பிஜேபி. 33% இடஒதுக்கீடு எவ்வளவு சொல்லிட்டாங்க? எப்படி கண்டுபிடிச்சாங்க 33%? சரி, அந்த 33% இடஒதுக்கீடு கொடுவா. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10% உடனே சட்டம் கொண்டு வரலைய. இன்னைக்கு பிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு, ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீடு சட்டம் இருக்கா? ஏன் சட்டம் கொண்டு வரல? அவங்க இந்துக்கள் தானே. ஷெட்யூல் காஸ்டுக்கு இடஒதுக்கீடு இருக்காது, சட்டம் இருக்கா? சட்டம் கொண்டு வா. ஏன் கொண்டு வரல? எவ்வளவு சுத்தமான பரிசுத்தமான அயோக்கியர்கள் சார்ந்து. இவர்கள் மக்களின் நலன்களில் அக்கறை உள்ளவர்கள் அல்ல, இந்துக்களின் நலன்களில் அக்கறை உள்ளவர்கள் அல்ல. ஒருவரும் இங்கே சனாதன இந்தியாவை மறுபடியும் நிலைநாட்ட வேண்டும் என்று சங்கரிவாக்கும்படி ஏவலாக்களாக இந்த பிஜேபி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னொருபுறம் கார்பரேட்டுகளுக்கு எதிர்வினைகளாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். கார்பரேட்டுகளுக்கு எதிர்வினைகளாக வேலை செய்கிறார்கள் என்பதற்கு சார்ந்துதான் தொடர்கிற இந்த வேளாண் சட்டங்கள் நீங்கும். ஆகவேதான் நாம் எதிர்க்கிறோம். மோடியும் அமித்ஷா கார்பரேட் நிறுவனங்களை சார்ந்தவர்கள் என்ன சொன்னாலும் செய்வார். அது நம்ம எலெக்ஷன் வருது. எலெக்ஷனுக்கு இப்போ 1000 கோடிகள் தேவை. அதெல்லாம் அவெல்லாம் கொடுக்குறோம். இல்லைன்னு வர முடியுமா? அவங்க டொனேஷன் வாங்குறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அரசியல் கட்சிகள் எவ்வளவு வேணுமானாலும் யாருக்கு வேணுமானாலும் டொனேஷன் வாங்கிக்கலாம். ஒயிட் மணியாவே கொடுக்கலாம். நேரடியாக பிஜேபி அக்கௌண்ட்லேயே போகலாம். அதான் இன்கம் டாக்ஸோ அமலாக்கத்துறையை யாருக்கும் கேள்வி கேட்க. பிஎம் கேஸ் இந்த கொரோனாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அதில் பல 1000 கோடிகளுக்கு வசூலாச்சு. அது என்ன ஆட்சி இல்லாத யாராவது கேட்டாங்கன்னா, கொரோனாவுக்கு இந்த மக்கள்கிட்ட சொல்லி வாங்கின பணத்தை பிரதமர் மந்திரி தன்னுடைய அக்கௌண்ட்ல போட்டு வச்சுருப்பாங்க. அந்த பணம் என்னாச்சு? அது 1000 கோடி. இவ்வளவு பெரிய மக்களோட கும்பலின் கைகள் தான் தோழர்களை ஆட்சியில் ஆரம்பித்தது. தோழர்களே, சாதிய கொள்கைகள் தலைவி காடுகின்றன. பல இடங்களில் இன்றைக்கும் சுடுகாட்டு பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒரு ஊரில் கிடையாண்டி பக்கத்தில் ஒரு பெண் நாகரிச்சி என்பவர் இறந்துட்டாங்க. அதை ஆற்றுல தண்ணீர் வெள்ளம் ஓட போறதுனால முன்ன ஆற்றுல இறங்கி ஓடையில இறங்கி இறந்துட்டாங்க. இப்போ ஒரு பாலம் தான் பொதுவானது தானே. எப்படிப்பட்ட முட்டாள்கள் சாதிய விதிகள் என்பதற்கு இது ஒரு சான்று. அரசாங்கம் கட்டுறது பாலம், அதை எல்லாரும் கிடக்கலாம். ஆனா எஸ்சி கணக்கு அந்த வழியா தூக்கி போகலாம் தடுக்கலாம். அதை
சொத்து எல்லாம் போலீஸும் வந்து சாதி குத்துனால தான் இருக்கான். மேலதான் காக்கி சட்டை போட்டுருக்காங்க தவிர ரத்தத்துல சாதி இருக்கு. இப்ப நேர்மையான அதிகாரியா இருந்தா என்ன செய்வாங்க? இது பொது பாவம் நேரம் மாதிரி ஒரு நாள் வந்து கல்லூரினான் இவன் அங்க போய் சண்டை போடாதீங்க, நாங்க வந்து வேற வழி ஏற்பாடு பண்ணிக்கிறோம், நாங்களே தூக்கிட்டு போறோம். இதை விட ஒரு கேமரா என்ன இருக்கு? போலீஸ் இதுதான் ஐபிஎஸ் படிச்சாங்களா? இது எவ்வளவு வெக்க கேடுது? ஒரு நேர்மை திறமை எதுக்கு இந்த பதவியில் இருக்கணும்னு சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுதான் நீ காக்கி சட்டை போட்டுருக்க. சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஆளுங்கட்சிக்காரனுக்கும் ஆதிக்கசாலிக்காரனுக்கும் நீ தலைவணங்கி போகணும் சொன்னா அது எதுக்கு படிக்கணும்? நேர்மை சிறப்பு வேணா அந்த துணிச்சலை எதுக்கு இதை காக்கி சட்டை போடணும்? அப்படிதான் இந்த மயிலாடுதுறை பக்கத்தில் ஒரு ஊர்ல சாதி இருக்கு. அவன் தெருவில் பஸ் போற தெரு எல்லா ஊரும் பொதுமக்கள் கூட நடந்து போற இடம். அந்த வழியா வச்சு போகக்கூடாது. ஒரு 10 தான் இருக்கலாம். 10 தான் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப இந்த நாட்டை வந்து அரசமைப்பு சட்டம் ஆளுதான் அது மனுஷூரி ஆளுதான் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து கமல்ஹாசன் கேட்காது. எங்க வந்து மனுஷூரி நடக்கிறது அடிச்சுக்கிட்டு தெரியாது, படிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு தெரியும். அம்பேத்கர் படிச்சவங்களுக்கு பெரியார படிச்சவங்க தெரியும். படிச்சுக்கிட்டு இருந்தா உங்களுக்கு யாருக்கு தெரியும்? ஜோதிகாவுக்கு தெரியும், குஷ்பு தெரியும். அவரை பத்தி கேட்டா பக்கமா அவங்களால எழுத முடியும், பேச தெரியும். மனுஷூரி பத்தி என்ன தெரியும்? அம்பேத்கர் படிச்சிருந்தா பெரியார படிச்சிருந்தா தெரியும். இன்னும் ஊர் 2 ஊர் வேற வேற இருக்காங்க. அட்டகாரங்கிறது தனியா இருக்கு, ஊர் தெரு தனியா இருக்கு, சேரி தனியா இருக்கு. இதெல்லாம் யாரும் உருவாக்கணும்? எந்த சட்டம் சொல்லி இடம் கொடுக்கும்? இந்திய அரசாங்கத்து சட்டத்தை வாழ்விடங்களுக்கு வச்சிருந்தோம். ஒரு ஊர் தெருவில் போனா இது போனா தெரு, செட்டியார் தெரு, முதலியார் தெரு, குணமா தெரு, சாதிக்கு ஒரு வீதி இருக்குது. இதை யார் உருவாக்கணும்? இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கணும். இப்ப ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு சட்டம் இந்த மாதிரி தான் வாழ்க்கை இருக்குங்கிறத உறுதிப்படுத்திய காரணத்தினால் நடைமுறைப்படுத்துகிறதா இன்னைக்கு நடைமுறை இருக்கு. சுடுகாடு 2 இருக்கு. ஒவ்வொரு சாதிக்கும் தனித்தனி சுடுகாடு இருக்கு. இதெல்லாம் மனுஷூரியா உருவானது. சாதி விட்டு சாதி கட்டி எவனும் திருமணம் பண்ண முடியாது. காரணம் முதலியார் போய் ஒரு செட்டியார் உன் பொண்ணை கொண்டு கேட்க முடியாது. ஒரு ரெட்டியார் போய் ஒரு முதலியார் என் பையனுக்கு கொண்டு கேட்க முடியாது. இந்திய சமூகம் அப்படி ஒரு கட்டமைப்பு கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் எல்லாம் உருவாகுது, மனுஷூரியா உருவானது. சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணா, மகன் விட்டு திருமணம் பண்ணா கொலை பண்றான். இது எல்லாம் நடக்குது. இந்திய அரசமைப்பு சட்டம் அப்படி கூட செய்ய சொல்லுது. அது வேற ஏதேனும் ஒரு சட்டம் இருக்கா? பர்சனல் லாஸ் தனி சட்டங்கள் அப்படி இருக்கா? இந்த கொலைகள்லாம் நடக்கிறது காரணம் மனுஷூரி. மனுஷூரி தான் இந்திய நாட்டை ஆண்டு. இந்திய அரசமைப்பு சட்டம் பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் நடைமுறையில் இருக்கு. எலெக்ஷன் நடத்தணும், அப்பாயின்மெண்ட் போடணும், அதுக்கு எக்ஸாமினேஷன் வைக்கணும், அதுக்கு இன்டர்வியூ வைக்கணும், எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கணும், எம்பியை தேர்ந்தெடுக்கணும். இதுதான் பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம்ல அரசமைப்பு சட்டம் நடைமுறையில் இருக்கு. சோசியல் பிளாட்ஃபார்ம்ல, கல்ச்சுரல் பிளாட்ஃபார்ம்ல அரசமைப்பு சட்டம் நடைமுறையில் கிடையாது. நாங்க இன்னைக்கு மனுஷூரி தான் இருக்கு. இதை புரிந்து கொள்ள முடியாதவர்களாம் இங்க தலைவர்களாக இருக்கிறாங்க. இங்க கூட ஏதோ ஒரு ஊர்ல பிரச்சனை இருக்கிறாங்க. ஏதோ இடைஞ்சாதி கிராமம் இந்திரா தரைக்காட்டலுக்கு அடிப்படை செய்து சுகாதார பாதைகள் எல்லா ஊர்லையும் அந்த ஊர்ல மட்டும் கிடையாது. இப்பதான் 58 வருஷம் கழிச்சு மேல சுகாதார பாதைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை எவனும் சொல்லவே இல்லை. வருஷத்துக்கு தான் நாங்க போறேன். மேலூர் பக்கத்தில் இருக்கிற மேலோட சுகாதார பாதையில் நான் நேற்று வந்து கலெக்டர் கூட பேசுறேன். எனக்கே வெக்கமா இருக்கு சார். எனக்கு இவ்வளவு நாள் தெரியும். மோடி அமித்ஷா இதற்காக போராட்டம் நடத்துவாங்களா? பிஜேபி காரன் போராட்டம் நடத்த வேண்டாம். இதுக்காக ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து இந்த கிராமத்து மக்களுக்கு சுடுகாட்டு பாதை வேண்டும் என்று என்னைக்காவது ஒரு இடத்தில் நம்ம பேசியிருந்தா யாரை ஏமாத்த அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுவது? இனிமேல் அம்பேத்கர் சிலை பக்கமே என்ன அதிகாரம் இருக்கிறது? அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற சனாதன கும்பலுக்கு அம்பேத்கர் பெயர் சொல்ல வேண்டும் கூட தேவையில்லை. எந்த மோட்டிவேஷன் வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுறாங்க? உன்னுடைய முதல் எதிரி அம்பேத்கர். இந்த அறிவு கூட இல்லையா? உலகத்தில் எந்த மதத்தை எதிர்த்து ஒரு தலைவன் பின்னால 10 லட்சம் பேர் இன்னொரு மதத்துக்கு போன வரலாறு கிடையாது. ஒரே நாள் 10 லட்சம் பேர் ஒரு மதத்தை விட்டு வெளியேறாங்கன்னா இதுதான் விழா கன்வென்ஷன். உலகத்தில் எல்லா நாட்டையும் கன்வென்ஷன் ஒரே நேரத்தில் நன்னராட்சி காலத்தில் இருக்கலாம். டெமோக்ராட்டிக் காலத்தில் கிடையாது. அதை செய்த மிகப்பெரும் புரட்சியாளர் அவருடைய தலைவர் மாமனிதர் அம்பேத்கர். 10 லட்சம் பேர் வெளியேறாங்க. பௌத்தத்தில் 16
முக்கியம் இல்லை, மதத்திற்கு வெளியேறியாடுவது தான் முக்கியமானது. 10 லட்சம் பேர் வெளியே கொண்டு போனாங்க. அதான் இப்ப அவங்களுக்கு பயம். எல்லாம் முஸ்லீமா போறான், கிறிஸ்தவனா போறான், புத்திஸ்டா போறான், இந்து மதத்துடைய எண்ணிக்கையே குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த எண்ணிக்கை சொல்வது மட்டும் நாம தான் சகோதரம். சிவராட்டு பாதையில் என்ற போது நேற்று முஸ்லிம்பட்டி பக்கத்தில் ஒரு பையன் வெட்டி கொண்டுட்டான். அம்பேத்கர் நினைவாக கொண்டாடுறாங்க. இப்படிப்பட்ட காட்டுமிராண்டிகள் சாதிகளை இருந்த தேசமாக இந்த தேசம் இருக்கிறது. இன்னும் இந்த பிஜேபி ஒரு 10 இடத்துல ஜெயிச்சானாக்க இந்த நாள் என்ன யோசிச்சு பாருங்க. எந்த தகுதியும் இல்லாத கும்பல் அரசியல் செய்வதற்கு எந்த தகுதியும் இல்லாத கும்பலின் கையில் ஆட்சியின் போய் செய்ய கொண்டால் நாடு பாழாகி. அதுதான் நமக்கு இருக்கிற காரணம். அப்படி எங்கேயாவது தலைவர் இருக்கிறாங்க ஒவ்வொரு தலைவரே எல்லாம் சாதி மகளிர் கும்பலாக அவர்களுக்கு அம்பேத்கர் பெரியார் போன்ற தலைவர்களின் கொள்கை கோட்பாடுகளை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லாத கும்பலாக இருக்கிறார். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளாக மட்டும் இல்லை தொடர்களை ஒட்டுமொத்த மக்களின் இந்திய மக்களின் பிரச்சனைகளாக இருக்கிறார். இந்தியா முழுவதும் உள்ள ஒட்டுமொத்த இந்துக்களின் எதிரிகளாக பிஜேபியும் RSSம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அம்பலப்படுத்துகிற இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஒரு சீனியர் லீடர் பேசுகிறார். இதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். என்ன பேசுகிறார்னா திருஞான சம்பந்தத்தை நான் தப்பா சொல்றேன். நான் போய் அந்த பேசிட்டு எப்ப நம்ம பேசணும் எனக்கு தெரியல. 2017 யாரும் ஏற்பாடு பண்ண ஒரு கூட்டம் திருவாரூர் இந்த மாவட்ட சேர்ந்தவர் அவர் பேசின பேச்சு ஒரு பேச்சு. அந்த பேச்சு நான் போட்டேன். அவர் என்ன சொல்றாருன்னா திருஞான சம்பந்தருடைய அப்பா பேரு சிவபாத இருதயம் சிவபாத இருதயம். அவர் சிவபெருமாட்ட தினமும் போய் அந்த சீர்காழி படத்தை முடிச்சுட்டு தவம் இருக்கான். எனக்கு ஒரு நல்ல சக்தி உள்ள குழந்தை வேணும். எதுக்கு அப்படின்னா பரசமயம் சொல்றாரு. அறையில் போடுறான், பரதீசி போடுறா, பரவன் அப்படிங்கிறது போடுற, பரமசிவம் அப்படிங்கிறது போடுறா. பரசமயம்னா பிறசமயம் தான் இருக்கும். சமணம் பௌத்தம் அப்படிங்கிறதா அந்த பரசமயம் தான். அது ரெண்டு அப்ப இந்தியாவை கோலோச்சி கொண்டு இருந்த மதங்களாக இருந்தது. ஏன்னா அது ரெண்டும் கடவுள் பற்றி பேசாத மதங்கள். அவங்க பார்வையில நாட்டிய மதங்கள் சொல்லுவாங்க. எல்லா மதங்களும் கடவுள் பற்றி பேசும். பௌத்தம் கடவுள் பற்றி பேசாது. கடவுள் உண்டு, கடவுள் இப்படிதான் உருவத்தோடு இருப்பாரு அப்படின்னா கிடையாது. பௌத்தம் தனி மனித உரிமை, சமூக உரிமை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம், வாழ்வியல் நெறி. இந்த 2 மதங்களையும் அழிக்கிற சக்தி படைத்த வல்லமை படைத்த ஒரு பிள்ளையை எனக்கு வரமாக போடுவது அப்படின்னு சிவபாத இருதயம் தொடர்ந்து வர வேண்டியதான். அதனால உருவான பிள்ளை தான் திருஞான சம்பந்தம். 14 வயசுல இறந்தது. 14 வயசு தான் அவர் இங்க இருந்து மதுரைக்கு போய் அங்க போய் வாதம் பண்ணி சமணர்களை தோற்கடிக்கிறார். அதனால சமணர்கிட்ட கல்வி வைக்கிறாங்க. அதை நான் போன் பண்ணி சொன்னேன். அவர் திருஞான சம்பந்தர் எதுக்காக பிறந்தார் அப்படின்னா சமண மதத்தையும் பௌத்த மதத்தையும் அழிக்கிறதுக்காக பிறந்தார். அது ஆழ்வாருடைய பாசுரங்களிலும் சைவத்துடைய திருமுறைகளிலும் மகன் சிவபெருமானையும் வைணவ பெருமாளையும் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த பிக்குகளை பார்த்தா அவங்க பாக்களத்தை கொலை செய்யணும், அவங்க அந்த அவங்க தலையை அழுக்கிறவர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த பாதுகாப்பு யாரும் மறுக்க முடியாது. இதெல்லாம் அவங்க யாரும் பிஜேபிக்காக படிக்கிறது கிடையாது. திருவாரூராவியா பேசி கேட்கறது கிடையாது. படிச்சாங்கன்னாக்கா அவங்க நம்ம கட்சி செய்வாங்க. உண்மையில படிச்சாங்கன்னா திருமாவளவன் சொல்றாங்க சரி, நான் பெண்களுக்கு ஆதரவா பேசுறேன், இப்படிலாம் சொல்லியிருக்காங்க மனு சொல்லிடுற அப்படிங்கிறது ஆதரவா பேசுறது. பெண்களுக்கு எதிராக பேசுறேன்னு பார்ப்பாங்க. அதையும் நம்பிக்கை பழக நமக்கு எதா சொல்லுங்க. நான் டிஎம்கே கூட்டத்தில் இருக்கிறேன்னா என்ன குற்றப்படுத்தினா உடனே திமுகவுக்கு ஒரு நெருக்கடி வாங்கலாம். சரி கூட்ட விஷயமா அப்படின்னு உடனே அவர் என்ன விளையாட்டாங்கன்னா கூட்டணி உடனே சதி எடுக்கலாம். உடனே சதி கேட்டா ஒரு ஸ்டாலின் முதலமைச்சர் இதுதான் அவங்க கணக்கான் அரசியல். அதுக்கு அடையப்படாதான் நம்மளே சீண்டிட்டு இருக்காங்க. நீ சீண்ட திருமாவளவன் பதவி பதவி செய்வாங்க. தெரியாது அதான் சொல்றோம். நாங்க படிக்காம ஆதாரம் இல்லாம பேசுறேன். பேச்சு ஏதாவது படிச்சுப்பாங்க அது எல்லாருக்கும். ஆனால் நான் படிச்சது நான் திருவாரூராரியா பேசுறது கேட்டா பேசுவேன்.
நெல்லை கண்ணன் நிறைய சைவ சமயக்காரங்க பூரா சைவம் தான் இந்து கிடையாது, நாங்கெல்லாம் இந்து கிடையாது, திருமாவளவன் சொன்னது அத்தனை உண்மை சொன்னாங்கல்ல, அதுக்கு வந்து இந்த பாயிண்ட் எடுக்கிறாங்க. சைவ சமய புறவரான திருஞான சம்பந்தரை திருமாவளவன் பேசிட்டார். அதை யாராவது கேட்டாங்க, எனக்கு வீடியோ போட தராங்க, ஏன் பேச்சை கேட்டா எல்லாரும் நமக்கு மாறிடுவாங்க. அந்த பேச்சை கேட்டா அவங்களுக்கு ஒரு வேலை ஆசைப்படுறது, எப்படியாவது திருமாவளவன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆக்கணும்னு அவங்க ஆசை. நாம எதை சொன்னா பெரியார் அம்பேத்கர் அரசியல் பேசினா போதும் அப்படின்னு நினைச்சு பொறுமையா போய்கிட்டு இருக்கோம். பௌத்தத்தை மக்களுக்கு உணர்த்தினா போதும் அப்படிங்கிற நம்பிக்கை நான் பயணிச்சு அவங்க முடியாது, எப்படியாவது வீசிக்காக தமிழ்நாட்டை ஆளும் கட்சியாக அப்படின்னு அதுக்குள்ளே நாங்கள் போயிருக்கோம். பாருங்க, நம்ம சொல்லிட்டு போயிருக்காங்க சில பேர். நம்ம கட்சியில் இருக்காங்க என்ன கொஞ்ச நாள் வந்து நாங்கள் போயிட்டு கடையெல்லாம் பயணிக்கலாம் அப்படின்னு போயிருக்காங்க. ஏன்னா அந்த கட்சியிலும் போய் யாராவது வேலை செய்யுது அவங்க வந்து இப்படி பார்ப்பாங்க. அருமை தோழனே, தமிழ்நாட்டில் அவர்கள் ஏதொரு நிலைகளாக ஆளுநர் நிலைகளாக அதை தடுப்பது மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் பாழ்படுத்திக் கொண்டிருக்கிற பிஜேபி ஆட்சி அதிகாரத்திலிருந்து தூக்கி எறிய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதற்கான சந்தர்ப்பம் உருவாகிவிட்டது. அதுதான் இன்றைக்கு விவசாயிகளின் புரட்சியாக வெடித்திருக்கிறது. இந்த புரட்சிக்கு ஊக்கம் கொடுப்பதும் உற்ற துணையாக இருப்பதும் ஒவ்வொரு ஜனநாயக சக்தியின் கடமை, விடுதலை சிறுத்தைகளின் கடமை என்பதை சொல்லி இந்த வாய்ப்பு நன்றி கூறி இந்த ஆவலும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து அனைவரும் பாதுகாப்பாக வீடு இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.